ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது பொதுவாக ஞானி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயம் அப்படின்றது வந்து இங்கே எவ்வளோ பேருக்கு இங்கே தெரியுது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன், ஒரு விளக்கம் தான் இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி வீடியோவில் போட போகிறோம். அண்ட் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது உங்கள் சேனல் ஆனந்த் ஆன்மீகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம், விஷயத்துக்குள்ளே போகலாம். அதாவது பொதுவாக அதாவது ஞானம் அப்படின்றது வந்து ஏதோ காசு கொடுத்து விலை வந்து வாங்குகிற பொருள் மாதிரியும், நம்ம போயிட்டு ஏதோ ஒரு கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு வந்துட்டா உடனே நம்ம கிடைக்கிற மாதிரியும், ஒரு 4 விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து பெரிய ஒரு ஞானி மாதிரியும், அந்த மாதிரி ஒரு தோற்றங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. அதாவது உண்மையான ஞானம் படைச்சவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மகான் பட்டினத்தார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நல்ல மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே அப்படின்னு சொல்லிட்டு மகான் பட்டினத்தார் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்க. இதோட பாடல் வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிச்சிங்கன்னா புரியும். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வள்ளலார் அவர்கள், அதாவது அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வள்ளலார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமலிங்கர், அதாவது உயிரோடு இருக்கும்போதே எவன் ஒருத்தன் புலன்கள் எல்லாமே வந்து செத்தாரை போல் வெறும் உடல் மட்டும் இங்கே இருந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயமும் வந்து தனக்குள்ளே நடக்காத கிட்டத்தட்ட பிணம் மாதிரியே இருப்பாங்க இல்லையா, உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும், மற்ற எதுவுமே இங்கே செயலே இருக்காது அப்படின்ற ஒரு நிலைமையில் எவன் இருக்கானோ அப்பேற்பட்டவன் மட்டும்தான் ஞானியாக ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளலார் பெருமானே சொல்லியிருக்காருங்க. ஸோ இதோட தாற்பயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஞானம் அப்படின்றது வந்து இந்த உலகத்திலே எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே விஷயம் ஞானம் தாங்க. அப்பேற்பட்ட ஞானிங்களை நம்ம கண்டிப்பாக வந்து கைகூப்பி வணங்கியே ஆகணும். அந்த ஞானத்துக்கான அடையாளம் என்னன்றதை நான் சொன்னது வந்து சின்ன ஒரு விஷயமா சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.